பாரத ராஜாவோட பெருமை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஆளை கொண்டாடிச்சு தமிழன். பட் இது வந்து அவருடைய முதல் படங்க. யார் டைரக்டர்னு தேடுவாங்க செட்டில் வந்து. ஏன்னா எல்லா எடுபிடி வேலையும் அவருன்னு பார்ப்பாரு. அதனால் யார் டைரக்டர்னா இப்படி உட்காந்துருக்கணும் அதெல்லாம் கிடையாது அவருக்கு. இப்படி தலையை சொரிஞ்சிக்கிட்டு இது இவர் தான் சப்பானி. அதில் தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஐயோ அப்படி இருப்பார். 16 வயதினிலே 1977 வருஷத்தில் கமல் சார், ரஜினி சார் இவங்களோட பர்ஃபார்மன்ஸில் பாரதி ராஜா சார் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். பாரதி ராஜா சார் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் கமல் சார் அவரோட எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஸ்ரீதேவி மேடமும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ரஜினி சார் நெகட்டிவ் ரோலில் அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. இந்த படத்தை அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் முன் வரலை. காரணம், இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவி, இந்த படம் பெருசாக சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆணுச்சு. 175 நாளுக்கு மேலே ஓடின படம். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணிச்சு. அதர் லாங்குவேஜஸ்லேயும் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. இந்த படத்தில் ரஜினி சார் அவரோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிற டயலாக் அவரோட சினிமா பயணத்தில் ஒரு முக்கியமான பஞ்ச் டயலாக். 1977 வருஷத்தில் ரிலீஸ் ஆன 16 வயதினிலே படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.